இந்த நாளன்று லக்ஷ்மி தேவி எந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் அப்படின்னா சண்டிகா தேவி. நார்த்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு பேரு காத்யாயனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளன்று கோலம் நீங்க எப்படி போடணும் அப்படின்னா தேவியோட பேரையே கோலமாக நீங்க போடணும். எப்படின்னா சாதாரண சாக் பீஸ்லயோ அந்த மாதிரி இல்ல, கடலை மாவு பயன்படுத்தி கோலமாக நீங்க போடலாம். அவ்வளவு விசேஷம். இதுல எந்த மலரால் இந்த அம்பாளை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னா அம்பாளுக்கு பிடித்த செவ்வரளி, சிகப்பு ரோஜா, செம்பருத்தி இதெல்லாம் பயன்படுத்துறதுனால இந்த நாளன்று செம்பருத்தி கிடைத்தால் செம்பருத்தி வச்சு மட்டும் நீங்க அர்ச்சனை பண்ணலாம், ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா என்ன சிகப்பு கலர் பூக்கள் கிடைத்தாலும் நீங்க அர்ச்சனை பண்ணலாம். இந்த நாளன்று நைவேத்தியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில் பிரசாதம் அப்படின்னு நீங்க பண்ணும்பொழுது இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு பண்ணும் பொழுதே எல்லா வகையான பிரசாதமும் வைப்பாங்க, நிறைய வெரைட்டி ரைஸ் வைப்பாங்க. அதனால இந்த நாளன்று வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறது நீங்க எது வேணாலும் பண்ணலாம், உங்களுடைய சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ். அது கூட சேர்த்து கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் பண்ணுங்க. முடிந்தால் சுண்டல் பண்ணி நீங்க நைவேத்தியம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம். இந்த நாளன்று எப்படியெல்லாம் நீங்க இந்த அம்பாளை வணங்க வேண்டும் அப்படின்றத சொன்ன ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்ற மாதிரி இன்னைக்கு மகாலட்சுமிக்கான, லக்ஷ்மி தேவிக்கான ஒரு அழகான ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு வரதுல முதல் ஸ்லோகம் தான் இது. முக்கியமா நவராத்திரி காலத்துல குழந்தைகளை உட்கார வச்சு அவங்க இதை சொல்ல சொல்ல குங்கும அர்ச்சனை நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு விசேஷம். இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. நம்ம பெரிய ஸ்லோகங்கள் சொல்ல முடியல, நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் நம்ம நவராத்திரி காலத்துல கொடுக்குறோம். மகாலட்சுமி அஷ்டகம் நீங்க சொல்ல முடியும்னா சொல்லி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக இந்த நாளன்று பண்ணா அவ்வளவு ஒரு விசேஷம். நன்றி, வணக்கம்.